ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து காலையில் இட்லியும் சூப்பராக நல்லா அவிஞ்சு வந்திருந்தது. இட்லியும் அதுக்கான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ராஜ்மா கறி பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ எங்களோட வந்து ஃபேவரேட் வந்து ராஜ்மா கறி. இந்த கறியை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒன் பாட் ரைஸ் வைப்போம் இல்லைங்களா? ஒயிட் பிரியாணி, அப்புறமா பார்த்திங்கன்னா கீ ரைஸ், அதுக்கெலாம் நான் வச்சுருந்தேன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ராஜ்மா கறி வச்சுருந்தோம் அப்படின்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப உடலுக்கு நல்லதும் கூட. ஸோ அப்பப்போ நம்ம வந்து இதையுமே ட்ரை பண்ணலாம். நம்ம எப்படி பச்சை பயிறு கொண்டக்கடலாம் வைப்போம் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம இதுவுமே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பட்டாணி ரைஸ் வச்சுருந்தேன். ஸோ நம்ம இட்லிக்கும் கறி வச்சாச்சு, ரைஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே கறி 2 இதுக்குமே வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக நம்ம வச்சுட்ருக்க வேண்டாம். ஸோ ஒரே இது 2க்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா என்ன ஸ்நாக்ஸ் எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு எல்லாேருக்கும் தோணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து சொல்கிறேன். நீங்கள் அடிக்கடி வீட்டில் செய்வீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போதும் வைப்போம் இல்லைங்களா, ஸ்வீட் கார்ன். அதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. எடுத்தோமா, உரிச்சோமா, இட்லி கொப்பரையில் போட்டு அவிச்சோமா, அடுத்து நமக்கு இது என்ன, இது அப்படியேனாலும் சாப்பிட்லாம், நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், லைட்டாக உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸோ ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுமே நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப சூப்பராக. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கம்முன்னு இருக்கும் வயிறுமே. அடுத்து டின்னர் சாப்பிட்ற வரைக்குமே நல்லா இருக்கும். உடனே குழந்தைங்க வந்து ரொம்ப பசிக்குது அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. இதே நம்ம வந்து குருமாக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட் கார்ன் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ 2வதான ஸ்நாக்ஸ் ரெசிபி என்ன அப்படின்னா, நம்ம வந்து அரிசி மாவில் பால் கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா? அதே தான். இது வந்து ராகி மாவில் நான் செஞ்சேன். ஸோ கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவும் சேர்ந்து எடுத்து நல்லா உருட்டி அவிச்சிட்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் பார்த்திங்கன்னா அதுக்கான இது செய்வோம் இல்லைங்களா, அந்த தண்ணி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டைலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான இது பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா பால் போட்டு கிண்ணத்தில் போட்டு குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள்லாம் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது நம்ம ஒரு நைட்டு செஞ்சால் கூட ஒரு டின்னராக கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. ஸோ சூப்பரான ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ 3rd ஒன் பார்த்திங்கன்னா அவல் வடை. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப நம்ம மற்ற வடை மாதிரி பருப்போட உளுந்தோட மாதிரி அரைக்கணும் திரிக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவல் இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் சட்னு நம்ம வந்து வடை சாப்பிட்ணும் இருக்கா, அவல் வடையை செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்நாக்கு. இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ வடையை தட்டினமா, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோமா, கையில் கொடுத்தோமா, சாப்பிட்டோமான்னு இருக்கும். அன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் செய்யல தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுமே டிவியில் அப்படியே போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் பண்ண அப்படியே ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே தான் நாங்கள் வந்து செஞ்சுட்டே இருந்தேன். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக செம்மையாக ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எப்போ போடுவாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக முடிச்சப்பறம் தாங்க நாங்கள்லாம் தூங்கினோம். அவ்வளோ தூரத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணி அப்படியே ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே தலைவரை அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு சூப்பராக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஸோ ப்ரோக்ராமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தோம். நீங்கள்லாம் ஆடியோ லான்ச் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நமக்கு அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அப்படியே பார்த்திங்கன்னா வடையுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 ரெசிபியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லாவே சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே பிடிச்சமான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ நம்ம வந்து ஒரு டாப் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்றதுனால மறுநாள் காலையில் அதை உட்காந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு அதை உட்காந்து அடிச்சிட்ருந்தேன்.
ஸோ அந்த நம்ம வீட்டில் ஒரு மிஷின் இருந்தால் டக்குன்னு நமக்கு வந்து ஒரு டாப் அடிக்கிறதா இருக்கட்டும், நைட்டி அடிக்கிறதா இருக்கட்டும், சாரீ ஓரம் அடிக்கிறது, ப்ளவுஸ் பிரித்து அடிக்கிறது, ஸோ ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம கடையில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டாப்புக்கே ரூ. 30 ரூ. 40 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து வீட்டுக்கு ஒரு தையல் மிஷின் இருக்குது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பெருசாக தைக்க தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் குழந்தைங்க வீட்டில் கண்டிப்பாக தையல் மிஷின் இருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட பேண்ட்டுமே பார்த்திங்கன்னா எப்போ கிழியும் அப்படின்றத சொல்லவே முடியாது. அதனால் நம்ம தச்சு பழகிறது நல்லது. அப்போதான் குழந்தைங்களுக்கு வந்து பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு, ஸ்கர்ட்டு கிழிஞ்சிருச்சு, டாப்பு கிழிஞ்சிருச்சுன்னு அந்த மாதிரி நிறையா இருக்கும். வளர்ற குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தையல் மிஷினுமே வச்சுக்கோங்க. ஸோ நமக்குமே பார்த்திங்கன்னா சாரீ ஓரம் அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையாவே பயன்படும். ஸோ யாருக்கெல்லாம் டெய்லரிங் தெரியும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பேசிக்காக தான் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட குடும்பத்துக்கு தேவையான பட்ஜெட்டு டெய்லி என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அது எல்லாமே நான் எழுதிருவேங்க. ஸோ இது நான் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற விஷயந்தான். ஸோ நமக்கு வந்து டெய்லி எவ்வளோ செலவாகுதுன்னு கண்டிப்பாக நமக்கு வீட்டுக்குள்ளே தெரியணும். ஸோ இந்த பழக்கம் உங்களுக்கு உண்டா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.